குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு ட்ரிக்னாமெண்ட்ரி எக்ஸாம்பிள் 6.28 பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 6.28 கொஸ்டின் படிச்சுக்க. ஃப்ரம் த டாப் ஆஃப் தி டவர் 50 மீட்டர் ஹைட்டு the angle of depression of the top and bottom of the tree are observed as 30 degree and 45 degree. அப்போ இதுதான் டவரு. அந்த டவர்லேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இங்கே இருக்கோம். அந்த டவர்லேருந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கீழே பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்கான், இங்கே ஒரு ட்ரீ கொடுத்துருக்கான் இல்லையா, இந்த ட்ரீயோட பாட்டத்தையும் பார்க்க போகிறோம், அதே போல் டாப்பையும் பார்க்க போகிறோம். அதோட ஆங்கிள் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 30 டிகிரி ஒன்று கிடைக்குது, இன்னொன்று வந்து என்ன கிடைக்குது 45 டிகிரி கிடைக்குது. ஓகேங்களா. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ட்ரீ. இப்போ இதோட ஹைட் என்னன்னு கேட்டிருக்கான். டவர்லேருந்து இந்த ட்ரீயோட பேஸையும் பாட்டத்தையும் டாப்பையும் பார்க்குறோம். அதோட ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 30 டிகிரி 45 டிகிரி கொடுத்துட்டான். இப்போ என்ன கேட்டிருக்கான்னா, ஹைட் ஆஃப் த ட்ரீ என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா. இப்போ √3க்கு அவனே சம்மில் கொடுத்துட்டான் 1.732. இதெல்லாம் நீ தான் மெமரி பண்ணிக்கணும், மனப்படம் பண்ணிக்க. முதல்ல டயக்ராமை நல்லா நீட்டாக மார்க் பண்ணிக்க. சரிங்களா. இப்போ வாங்க சம்முக்கு போகலாம். சொல்யூஷன் போட்டுக்க. சரிங்களா. சொல்யூஷனில் டவர் ஒன்று போட்டுக்கிறீங்க. டவருக்கு ஒரு பேர் வச்சுக்கிறீங்க, என்னது ஏபின்னு வச்சுக்கிறீங்க. ட்ரீ அதே போல் சிடின்னு வச்சுக்கிறீங்க. சரிங்களா. டவரோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்கான், 50 மீட்டர்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா. இப்போ அந்த ஏ பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுறோம், அந்த பாட்டத்தை பார்க்குறோம், டாப்பை பார்க்குறோம். 30 டிகிரிக்கு ஒன்று 45 டிகிரிக்கு ஒன்று. அப்போ 30 டிகிரினா இந்த ஆங்கிள் 30 டிகிரி, இது 45 டிகிரி டோட்டல்னா இந்த ஆங்கிள் 45 டிகிரி. ஓகேங்களா. இது ஒய், இந்த ஹைட்டு தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். கொஸ்டின் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ சொல்யூஷனில் எழுதிக்க. ஹைட் ஆஃப் த டவர், இந்த ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்கான் 50 டிகிரி, அதாவது ஏபி ஈக்குவல் டு 50. லெட்டு ஹைட் ஆஃப் த ட்ரீ, இந்த சிடிங்கிறது ஒய், நமக்கு தெரியாது இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு பிடி, இந்த டிஸ்டன்ஸும் நமக்கு தெரியாது. அந்த டவருக்கும் இதுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் தெரியுமானா அதுவும் தெரியாது. அதனால் அதை என்ன பண்ணுறீங்க, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா. இப்போ ஃப்ரம் த டயக்ராம், இந்த டயக்ராத்தை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆங்கிள் ஆஃப் எக்ஸ்ஏசி எவ்வளோ கொடுத்துருக்கோம் 30 டிகிரி. அப்போ எக்ஸ்ஏசி 30 டிகிரினா ஏசிஎம் இந்த ஆங்கிள் 30 டிகிரி, அதை எழுதிக்க. அதே போல் நெக்ஸ்ட்டு எக்ஸ்ஏடி 45 டிகிரினா ஏடிஎம்மோட வேல்யூ என்னதான் 45 டிகிரி. நெக்ஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் ஏபிடி, ஏபிடி ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறீங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சது என்ன சார் தெரிஞ்சது அப்படின்னா, ஆப்போசிட் சைடும் அட்ஜஸ்டன்ட் சைடும் வச்சு தான் கணக்கு போட போகிறோம். அதனால் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, tan 45ங்கிறத மார்க் பண்ணுறீங்க. ஓகேங்களா. அதனால் tan 45ன்னு மார்க் பண்ணுறீங்க. 45ங்கிறது இதோட தீட்டாவோட ஆங்கிள். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, tan 45 ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கான், ஏபி பை பிடி, ஆப்போசிட் சைடும் அட்ஜஸ்டன்ட் சைடும். அப்போ tan 45 நமக்கு தெரிஞ்சது தான். என்ன தெரியும், tan 45 அப்படின்னா ஒன்றுங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணிடணும். ஆல்ரெடி டேபிள் கலத்தில் நோட் பண்ணியிருப்பீங்க ஒன்றுன்னு. அதனால் என்ன பண்ணுறீங்க, tan 45 வந்து 1 ஈக்குவல் டு 50 பை எக்ஸு. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 50 மீட்டர். இப்போ எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சுங்களா, இதை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது இன் ட்ரையாங்கிள் ஏஎம்சி, அந்த ட்ரையாங்கிள் படி பார்த்தீங்கன்னா என்ன வரும், tan 30 டிகிரி ஈக்குவல் டு இதுக்கும் ஆப்போசிட் பேஜஸ் தானே. அப்போ என்ன வரும், ஏஎம் பை சிஎம். அப்போ நெக்ஸ்ட்டு tan 30க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ என்ன கொடுத்துருக்கான் 1/√3. அப்போ 1/√3 ஈக்குவல் டு ஏஎம் பை சிஎம்மோட வேல்யூ என்ன 50. ஓகேங்களா. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், AM√3 ஈக்குவல் டு 50. சரிங்களா. அப்போ நெக்ஸ்ட் AM ஈக்குவல் டு 50/√3. சரிங்களா. இப்போ இது கான்ஜுகேட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதோட டினாமினேட்டர் வேல்யூ வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, AM ஈக்குவல் டு 50/√3 இன்டூ √3/√3. சரிங்களா. இப்போ √3யோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, 50 இன்டூ 1.732, கீழே வந்து என்ன வரும் அப்படின்னா 3 வந்துருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் 28.87. சரிங்களா. இப்போ ஹைட் ஆஃப் த ட்ரீ கேட்டிருக்கான், ஹைட் ஆஃப் ட்ரீ கேட்டிருக்கான். அப்போ என்ன வரும் அப்படின்னா, அது என்னதுன்னா
சிடி. இப்போ சிடி வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா எம்பி ஈக்குவல் டு ஏபி மைனஸ் ஏஎம். அப்போ 50 மைனஸ் 28.27, இதை சிம்பிளிஃபை பண்ணால் 21.13 மீட்டருங்கிறது தான் ஹைட் ஆஃப் த ட்ரீ. ஓகேங்களா?